அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா புலனறுவ மாவட்டத்தில், அதாவது கரப்பளை கிராமத்தில் நிற்கிறோம். இங்கு காணப்படுகின்ற வயல் நிலங்களையும் அதனுடைய இந்த வாய்க்கால்களையும் அதை பற்றிய காணொலியாக இந்த காணொலி அமைப்போது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் பிரதான வாய்க்கால். இதனூடாக பார்த்தீங்கன்னா நீரானது பிரிந்து செல்கின்றது. இந்த பகுதியினூடாகவும் பிரிந்து செல்கின்றது. இது பார்த்தீங்கன்னா இது நீரானது கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இடமாகவும் இது காணப்படுகிறது. இதற்கு கீழாக காணப்படுகின்ற குழாயினூடாக நீரானது கொண்டு செல்லப்பட்டு அடுத்த பகுதிக்கு அடுத்த வாய்க்காலினூடாக நீரானது சதுர வடிவமான பட்டியினுள் தேக்கி வைக்கப்பட்டு வேகத்தை கட்டுப்படுத்தி சீரான முறையில் கொண்டு செல்லப்படுகின்றன கூறப்படத்தக்கது. அது முன்னே தொட்டியிலேயே நீர் அளவு ஓலண்டு வச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றன கூறப்படத்தக்கது. பிரதான வாய்க்காலில் வருகின்ற நீரானது இந்த பகுதியினூடாக சென்று நிலக்கீழினூடாக அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்திருக்கி. அப்படி இந்த பகுதியானது சதுர வடிவம் போன்ற ஒரு அமைப்பாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுவும் நீரை வேகத்தை கட்டுப்படுத்தி சீரான அளவிற்கு இலகுவாக கொண்டு செல்கின்ற ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதை கைவாய்க்கால்னு சொல்லுவாங்க. இந்த கைவாய்க்காலினூடாக வருகின்ற நீரானது இந்த இருக்கின்ற குழாயினூடாக சென்று அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால இந்த வயல் நிலங்களுக்கு நீரை கொண்டு செல்கின்ற ஒரு இடமாகவும் இந்த பகுதி காணப்படுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பானது அதாவது வயல் விதைப்புக்கு ஆயத்தமாகின்ற ஒரு நிலையாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா உழவு அடித்து பரம்பெல்லாம் செதுக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சால பக்கமே வயல் விதைச்சிருக்காங்க. வயல் விதைச்சி நெல் அறிஞ்ச ஒரு நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வயல் நிலமானது வயல் விதைப்புக்கு ஆயத்தமாகின்ற நிலையாகவும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலைகள் முடிஞ்ச ஒரு நிலையாகவும் இது காணப்படுது. பார்த்தீங்கன்னா நீரானது நிரம்பியிருக்கிற பகுதி வரவை என்றும் சொல்லுவாங்க. நீரானது நிரப்பப்பட்டுள்ள, அதாவது மண் போன்ற அமைப்புடைய இந்த பகுதி இந்த இருக்கின்ற பகுதி வரம்பு என்றும் சொல்லுவாங்க. அதிலிருந்து நீரானது அடுத்த வரவைக்கு வெளியேற்றுகின்ற பகுதி மேலதிகமான நீர் வெளியேற்றுகின்ற பகுதி வக்கடை என்றும் சொல்லுவாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வயல்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாய்க்கால் போன்ற அமைப்பு காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது குணுவலை என்றும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மேலதிகமாக வெளியேறுகின்ற நீரானது வெளியேற்றப்படுகின்ற ஒரு வாய்க்காலாகவும் காணப்படுது. இது மீண்டும் குளப்பகுதிக்கு சென்றடையப்பட்டு அதனூடாக மீண்டும் வயல் நிலங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புலனறுவ மாவட்டத்தில் பராக்கிரம சமுத்திரம் மற்றும் மின்னேரியா குளம், மாதுருவோய் ஆகிய குளங்களினூடாக இங்கு மக்களுக்கு நீரானது சீரான முறையில் பெரும்போகம் சிறுபோகம் ஆகிய பகுதிகளில் வழங்கப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.